வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? விருதுநகர் பைபாஸ் 4 வழிச்சாலையில வடமலாக்குறிச்சி போறதுக்கான ரோட கனெக்ட் பண்றதுக்காக சர்வீஸ் ரோடு இல்லாததால நம்ம மக்கள் வந்து 4-வேல ராங் ரூட்ல வந்துட்டு இருக்காங்க, எதிர் திசையில வந்துட்டு இருக்காங்க. இல்லைன்னா கனெக்ட் பண்றதுக்காக சுத்தி தூரமா போய் யூ டர்ன் போட்டு வரணும். இவங்க ராங் ரூட்ல வர்றதுனால என்ன ஆகுதுன்னா அடிக்கடி விபத்துகள் ஏற்படுறது. ஸோ இந்த விஷயத்துக்காக மக்கள் நீதி மையம் கட்சியினர் விருதுநகர் மக்கள் நீதி மைய மாவட்ட செயலர் காளிதாஸ் அவர்கள் தலைமையில் சர்வீஸ் ரோடு போடணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்திட்டே வந்தாங்க. ஒரு வழியா சர்வீஸ் ரோடு போறதுக்கான முடிவை எடுத்துட்டாங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்புமிகு விருதுநகர் எம்பி மாணிக்கத்தாகூர் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனாரு. அந்த எம்பி என்ன பண்ணாருன்னா, மக்கள் நீதி மையம் தலைவர் மாவட்ட செயலர் அவர்களுக்கும் முத நாளே போன் போட்டு, நாளைக்கு நாங்க வந்து அந்த சர்வீஸ் ரோடு உருவாக்குறதுக்காக அடிக்கல் நாட்ட போறோம், நீங்க தான் வந்து அடிக்கடி வலியுறுத்திட்டே இருந்தீங்க மக்களுக்காக, ஸோ நீங்க வரணும், உங்க முன்னாடி வச்சுதான் நாங்கள் அடிக்கல் நாட்டு விழா நடத்துவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் நீதி மைய மாவட்ட செயலர் காளிதாஸ் அவர்களை கூப்பிட்டு பாராட்டி அவரை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி இருக்கிறாங்க. இதுதான் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் செய்ய சொல்ற அரசியல். கடைசியா நடந்த பொதுக்குழு கூட்டம் இருக்கு இல்லையா, அப்ப மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் அவர்கள் சொன்னது இதுதான், தன்னோட மாவட்ட செயலர்கள் சொன்னது இதுதான், மக்கள் கிட்ட போங்க, எவ்வளவோ மக்களுக்கான குறைகள் தீர்க்கிறதுக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்குது, அது முன்னாடி இருந்து செய்யுங்க, தானா வந்து கட்சி வளரும் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னதை சில மாவட்ட செயலர்கள் செஞ்சுட்டு இருக்காங்க, அதுல காளிதாஸ் அவர்களும் ஒண்ணு. இது மாதிரி எல்லா மாவட்ட செயலர்களும் செயல்பாட்டாலேயும் மக்கள் நீதி மையம் கட்சியை வந்து வளர்றதை யாரும் தடுக்க முடியாது. அதை விட்டுப்புட்டு நீ திமுக கூட கூட்டணி வச்சிருக்க கூடாது, அவங்க கூட வச்சிருக்க கூடாது அப்படி தலைமைக்கே வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்யாம உட்காந்துக்கிட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆளுங்கட்சி கூட கூட்டணியா இருக்கிறது வந்து நல்ல விஷயம், அதையும் இந்த மக்களுக்காக பயன்படுத்திக்கலாம், காளிதாசன் பயன்படுத்துற மாதிரி பயன்படுத்திக்கலாம். காளிதாசன் அடிக்கடி வந்து இது போல மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்துட்டே இருக்காரு. அரசியல் அப்படின்றது வந்து சும்மா இன்னொரு கட்சியை திட்டிக்கிட்டு ஆளுங்கட்சியை வந்து குறை சொல்லிக்கிட்டு அவங்களை எதிர்த்து குறை சொல்லிக்கிட்டு இப்படியே பண்ணிட்டு இருக்கிறது அரசியல் கிடையாது. இதெல்லாம் வந்து பழங்கால அரசியல். மக்களுக்காக நல்லது நடக்கணும், அது எந்த கட்சியா இருந்தாலும் அவங்களால நல்லது நடக்கணும். ஏன் எதிர்கட்சியா இருக்க அதிமுகவால நடக்காத நல்லது மக்கள் நீதி மையம் கட்சியால இங்க நடக்குது அப்படிங்கும் போது மக்கள் நீதி மையம் கட்சி தான் நல்ல அரசியல் பண்றதுன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ மக்களுக்கு நல்லது பண்றதுதான் அரசியல். இதை வந்து மக்கள் நீதி மையம் கட்சியினர் வந்து கண்டிப்பா செய்யறாங்க, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதை மக்களும் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அதனால மக்கள் நீதி மையம் கட்சி வந்து கண்டிப்பா ஒரு நாள் வளரதான் போகுது. ஸோ விருதுநகர் மாவட்ட செயலர் காளிதாசன் அவர்களுக்கு நீங்களும் ஒரு வாழ்த்துக்களை கமெண்ட்ல போட்டுருங்க. அவரோட இந்த சிறப்பான செயல் தொடரட்டும், நானும் அவரை வாழ்த்துக்கிறேன். தலைவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு கூட்டம் போட்டு சொல்லிட்டு இருக்காதீங்க, உங்க கூட்டம் எவ்வளவு பெருசுன்னு காட்டுங்க. மக்களே